மொத்த நேபாள் நாடே இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அந்த நாட்டோட கவர்மெண்ட்டை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க ஜென்சி யங்ஸ்டர்ஸ்னால நடத்தப்பட்டு இருக்கு இந்த போராட்டம். சரி, எதனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா, ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவை நேபாள் கவர்மெண்ட் தடை பண்ணனால நடக்குதுன்னு மேலோட்டமாக சொன்னாலும், இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு வலியும் ஒரு கோபமும் நிறைஞ்ச ஒரு சீக்ரெட் இருக்குது. ஆனால் மீடியாவில் பெருசாக பேசப்படாத ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஜென்சி யூத்ஸ் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அப்படி பார்லிமெண்ட் பில்டிங்கை போராட்டக்காரங்க எரிக்கிற அளவுக்கு எது அவங்கள தள்ளுச்சு? அண்ட் இதே மாதிரி இந்தோனேஷியாலையும் போராட்டம் பெருசாக நடக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குதுங்கிற காரணத்தை பார்த்தலாம் வாங்க. நேபாளில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க காரணம் அந்த நாட்டில் நடக்கிற கட்டுக்கடங்காத கரப்ஷன் அண்ட் அந்த நாட்டோட யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த போராட்டங்கள் நடக்க முக்கியமான காரணம். நேபாளில் ரொம்ப நாளாகவே வேலையில்லா திண்டாட்டங்கிறது இருந்துட்டு இருக்கு. அந்த ஊர் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொந்த நாட்டில் வேலை இல்லாமல் துபாய், சிங்கப்பூர், ஏன் நம்ம இந்தியா, தமிழ்நாட்டில் கூட நிறைய நேபாளிஸ் வேலைக்கு வரதை பார்க்க முடியும். இப்படி மக்கள் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாமல் வேற நாட்டுக்கு போய் கஷ்டப்படுற நிலைமையில அந்த ஊர்ல இருக்க அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அவங்க பசங்க, அவங்க பேர பசங்க எல்லாம் மந்த்லி துபாய், மால்டீவ்ஸ்னு இன்ப சுற்றுலா போறது, கோடிகள்ல காசு கொடுத்து லக்ஸரி வாட்ச் வாங்குறது, எங்க போனால் லக்ஸரி காரு, லக்ஸரியான க்ளோத்ஸ், லூயி விட்டான் பேக்ஸ், கூச்சி பேக்ஸ், வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில காலேஜ் படிப்புன்னு ஒரு பக்கம் செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாதாரண நேபாளிஸை பார்த்தீங்கன்னா டெய்லி வாழ்க்கையே வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆப்வியஸ்லி இந்த இன்இக்வாலிட்டி எதிர்த்து மக்கள் இன்டர்நெட்ல அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சப்போர்ட்டும் மக்களுக்கு இடையே அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிரான குரல் ஆன்லைன்ல அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாளா அப்படிங்கிறத உணர்றாங்க நேபாள் கவர்மெண்ட். அண்ட் அந்த ஊர் அரசியல்வாதிகளும் அதை கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அப்படியே விட்டோம்னா நம்ம சொல்லி முடிச்சு விட்டுறாங்க போல இருக்கேன்னு இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சப்போ ஒரு ஜீனியஸ் ஐடியா ஒதுக்குது அவங்க மைண்டுக்கு. அந்த ஜீனியஸ் ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக, நெப்போட்டிசம்க்கு எதிராக அதிகமா பேசுறது இந்த நியூ ஜெனரேஷன் ஜென்சி பசங்க தான். அண்ட் இவங்க மெயினா எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தானே கம்யூனிகேட் பண்றாங்க. முதல்ல அதோட ஃபியூஸை பிடிங்கிட்டா எப்படி இவங்கனால இந்த மாதிரி பேசிட முடியும்னு பார்க்கலான்னு அந்த ஜீனியஸ் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நேபாள் கவர்மெண்ட். அண்ட் த ஐடியா வாஸ் டு பேன் ஆல் சோஷியல் மீடியா ஃப்ரம் நேபாள். டு பி எக்ஸாக்ட், எல்லா சோஷியல் மீடியாவும் கிடையாது, பட் நேபாள் கவர்மெண்ட் புதுசாக ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை போட்டு அவங்க போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆப்ஸை மாடிஃபை பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும்தான் நேபாளில் இருக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே கரெக்டாக இந்த மாதம் செப்டம்பர் 4 அன்னையில இருந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க நேபாள் கவர்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் பெரிய பேச்சு பொருளாகுது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மூவை எதிர்த்து அவங்களோட குரலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சின்ன லெவலில் ஒரு போராட்டமாகவும் இது மாற ஆரம்பிக்குது. சரி, இவங்களே எத்தனை நாளைக்கு போராட போகிறாங்க? அவங்களாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தானே, போராடுற வரைக்கும் போராடட்டும். கொஞ்ச நாள் பார்ப்போன்னு பார்த்த நேபாள் கவர்மெண்ட்டுக்கு அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ப்ரோட்டஸ்டர்ஸ் களத்துக்கு வந்து போராடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால போலீஸை விட்டு மக்களை அடித்து, டியர் கேஸ் போட்டு, தண்ணீரை பீச்சி அடித்து மக்களை கலைய வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே வேலைக்காக மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சு. கடைசியில் அந்த மோசமான நேபாளிஸ் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த போராட்டக்காரங்கள் இறந்தாலும் சரி எந்த பாரபட்சமுமே பார்க்காதீங்க, கிடைச்சவங்கள பார்த்த இடத்துலயே அங்கேயே சுட்டு தள்ளுங்கன்னு போலீஸ்க்கு உத்தரவு போடுறாங்க நேபாள் அரசாங்கம். இந்த ஆர்டர்ஸ் வந்த அப்புறம் போலீஸார் கண்மூடித்தனமான வயலன்ஸை ப்ரோட்டஸ்டர்ஸ் மேலே கண்ணாப்பினான்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடிய ப்ரோட்டஸ்டர்ஸை சுட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதனால நடந்த உயிர் பலி அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் 50க்கு மேலே இருக்குன்னு எஸ்டிமேட் சொல்லுது. சரி, இவ்வளோ பண்ணிட்டோம், இனி உயிருக்கு பயந்தாச்சும் இந்த போராட்டம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த கரப்ட் கேபி ஓலியோட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அவங்க தலையெழுத்தையும் சரி நேபாள் நாட்டோட தலையெழுத்தவே மாத்துறதுக்கான தீப்பொறிய அவங்களுக்கே தெரியாம மூட்டி விட்டுருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் தான் இந்த ரியல் நேபாளோட ஜென்சி ரெவல்யூஷன் ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட்ஸ். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் குயிக்காக வேர்ல்டு இவெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா தான் போராட்டங்கிறது ரொம்ப பெரிய வலுப்பெற்று முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. உண்மையாகவே நேபாள் கவர்மெண்ட் போராட்டத்தை நிறுத்த எடுத்த முயற்சி எல்லாமே இன்னும் அதை தூண்டி விட தான் செஞ்சதை தவிர அதை அடக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போயிருச்சுன்னு உணர்ந்த கவர்மெண்ட் வேற வழியே இல்லாமல் அவங்க போட்ட சோஷியல் மீடியா பேனை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் இப்போ இட் வாஸ் டூ லிட்டில் டூ லேட். போராட்டம் நினைச்சு பார்க்க முடியாத ஸ்கேலுக்கு வளர்ந்துருச்சு. போராட்டக்காரங்க இப்போ கரண்டா இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்ட்டும் ரிசைன் பண்ணணும். இந்த கவர்மெண்ட்ல ஒருத்தருக்கு கூட இனி எந்த பவரும் இருக்கக்கூடாது. கரப்ஷன் பண்ண எல்லாத்துக்குமே சரியான தண்டனை கிடைச்சா மட்டும்தான் போராட்டத்தை நிறுத்துவோன்னு கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் அவங்க பசங்க ஓன் பண்ணுற ஹோட்டல்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் அவங்க வீடுகள்னு எல்லாத்தையும் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தீக்கு இரையாக்குறாங்க.
தப்பிச்சு ஓட ட்ரை பண்ற மினிஸ்டர்ஸ் அரசியல்வாதிங்கன்னு ஒருத்தர் விடாம புடிச்சு அவங்கள தெரு தெருவா இழுத்துட்டு போய் தண்டனை கொடுத்து இனிமேல் எவனாச்சும் கரப்ஷன் பண்ணீங்கன்னா இது தாண்டா உங்க நிலைமைன்னு சொல்லாம அந்த மக்கள் சொன்னாங்கன்னு தான் சொல்லணும். இந்த போராட்டத்திலேயே எது ஹை பாயிண்ட்னா மொத்த போராட்டக்காரங்களும் நேபாள் பார்லிமெண்ட் பில்டிங்கவே தீய வச்சு கொளுத்துனதுன்னு தான் சொல்லணும். கடைசியில மக்கள் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டனால தான் நீங்க எல்லாம் இங்க சொகுசா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் மக்கள் சக்தியை விட வேற எந்த பெரிய சக்தியும் இந்த உலகத்துல இல்லைன்னு நேபாள் மக்கள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு வழியா இந்த மக்கள் எதுக்காக போராடினாங்களோ அது நிறைவேறி அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்த KP சர்மா ஓலி அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டே உயிருக்கு பயந்து துபாய்க்கு தப்பிச்சு ஓடிட்டதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ கரண்ட் டைம்ல நேபாள் போராட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நின்று எல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கு. போராட்டக்காரங்களோட கோரிக்கையான நேபாளோட ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் சுஷிலா கார்கிய பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி கரப்ஷன் பண்ண எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இப்போ ஒரு இன்டரிம் டெம்பரரி கவர்மெண்ட்டை சுஷிலா கார்கி தலைமையில நடந்துட்டு இருக்கு நேபாளில். இந்த போராட்டத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறப்போ அந்த ஊர் அரசியல்வாதிங்க மினிஸ்டர்ஸ் பணக்காரங்க மட்டுமே வளர்ந்துட்டு அந்த மக்களுக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னா ஒரு நிலைமைக்கு மேல அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அண்ட் அ மேன் ஹூ ஹஸ் நத்திங் டு லூஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன்னு சொல்லுவாங்க. அண்ட் மக்கள் மதம் ஜாதின்னு பிரிஞ்சிருக்காம நல்லதுக்காக ஒன்று சேர்ந்து போராடினா என்ன வேணா சாதிக்கலாங்கிறதுக்கு இந்த நேபாள் ஜென்சி ரெவல்யூஷன் ஒரு பெரிய சாட்சி. இதே மாதிரி ஒரு ஏழ்மையான நாடு தான் நார்த் இந்தியா. அண்ட் ஏன் நார்த் இந்தியா ஏழ்மையாவே இருக்கு, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் ஆல்சோ எதனால ட்ரம்ப் அண்ட் ஒயிட்ஸ் இந்தியா அண்ட் இந்தியன்ஸை வெறுக்கிறாங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ மக்களே. திஸ் இஸ் யுவர் ஆதி சைனிங் ஆஃப். பாய்.